சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் இதெல்லாம் எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணுன்னா நாம் முதல்ல இங்கேருந்து பேசக்கூடாது, நாம் விண்வெளிக்கு போய் ஆகணும். வாங்க எல்லாரும் என் கூட ராக்கெட்டில். நிறைய பேர் பூமி சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது தான் கோடைக்காலம், அதே மாதிரியே பூமி சூரியனை விட்டு விலகி இருக்கிறப்ப குளிர்காலம் வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா, பூமி நேராக சுற்றாமல் 23.5 டிகிரி சாய்வாக இருக்கிறது தான். அது ஏன் சாய்வாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சுமார் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டியா அப்படிங்கிற ஒரு பெரிய விண்கோளம் வந்து நேரடியாக பூமி மேலே மோதிச்சு. அப்போ தான் இந்த 23.5ங்கிற சாய்வு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, அப்போ செதறின துண்டுலேருந்து தான் இப்போ இருக்கிற நிலாவும் உருவாச்சு. இந்த நிலா நம்ம லோக்கல் வெதரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுலேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் பூமியோட வடப்பகுதி சூரியனை நோக்கி சாஞ்சு இருக்கனால அதிகப்படியான வெயிலை உள்வாங்கி அப்போ நமக்கு கோடைக்காலம் உருவாகுது. அதே மாதிரியே நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூமியோட தென் துருவம் வந்து சூரியனை நோக்கி இருக்கனால நமக்கு குறைவான வெயிலே உள்வாங்கி அப்போ நமக்கு குளிர்காலம் ஏற்படுது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில், அதாவது செப்டம்பரில் இலையுதிர் காலமும் மார்ச்சில் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிற இளவேநீர் காலமும் ஏற்படுது. ஸோ கைஸ், இப்படி தான் சீசன்ஸ் மாறுது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.